ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் புதுசு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா ஏர்போர்ட் வீடியோன்னு யோசிப்பீங்க. கனகாலம் நம்ம ஏர்போர்ட் வீடியோ நடத்து கனகாலம் ஆகிட்டு அதே மாதிரி நம்மளோட ப்ரோ இருக்கார் தானே. ப்ரோ வந்து எங்களை பெரியம்மா வெளிநாட்டிலேருந்து வந்து அது எந்த நாடுன்னு சொல்ல விரும்பலை. அப்போ எங்களோட பெரியம்மா வர ஏற்ற போனவன் தான் அதை தவிர வீடியோ எடுக்க போயிருக்கான். எடுத்து நான் எல்லாம் வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பாருங்கள். என்னத்துக்காக இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணேன்னா நிறைய பேருக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்டா நிறைய பேர் கத்தாரில் இருப்பீங்க, அரபு நாட்டில் இருப்பீங்க, அடுத்தது யூரோப் கண்ட்ரியில் இருப்பீங்களா, வேறு நாட்டிலேருந்து வந்துருப்பீங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஊரில் இருந்து பேன் வந்து புக் பண்ணுவாங்க. 50,000 60,000 70,000லாம் புக் பண்ணி போட்டு போயிட்டு ஆக்களை கூட்டிகிட்டு வருவீங்க. இது வந்து எல்லாம் அந்த பேன் டிரைவர் ஆக்களுக்கெல்லாம் அந்த இதுகளை நான் இது சேர்ந்து யோசிக்காதீங்க. அது இல்லை, நிறைய பேர் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ண நினைப்பாங்க தானே, இந்த கஷ்டமான ஆக்கள். அவங்களுக்காக இந்த வீடியோ போகிறோன்னு நினச்சிக்கொள்ளுங்க. உங்களை கூப்பிட்றாக்கள் வளமையாக கூப்பிட்றாக்கள் கூப்பிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அதுக்காக உங்களோட தொழிலை வந்து நான் கெடுக்க விரும்பலை, வேறு யாருக்கும் போட்டியாகவும் விரும்பலை நான். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு நிறைய பேருக்கு உதவுன்றதுக்காக வந்து வீடியோ போடுறேன். என்னது சரி, ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து அவரை பேர் வந்து பார்த்திங்கன்னா அனுசனண்டா மற்ற அனுசனு கிடையாது. இது வந்து அந்த ஃப்ரெண்ட் வந்து கல்லடியில் இருக்கார். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, கல்லடியில் இருக்கார். வேறு யாருக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணலை. இது வந்து கல்லடியில் இருக்கிற அனுசன் என் ஃப்ரெண்டுக்கு. சரியா, அவர் வந்து பிகே ட்ராவல் வந்து ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது அவங்களுக்கு. இந்த பேன் அடுத்தது பஸ் இப்படி நிறைய இருக்குது வாகனங்கள்லாம். அவங்க வந்து இலங்கையை ஃபுல்லாக வந்து சுற்றி காட்டுறவங்க. எல்லா இடமும் கூடுதலாக வெள்ளக்காரர்கள் வந்து டூரிஸ்ட் வாராக்கள் கூடுதலாக இருப்பாங்க. அது வந்து நான் அந்த ப்ரொமோஷன் வந்து காசு வாங்கிட்டு செய்கிறேன்னு நினைக்கிறாங்க. இது நட்பு ரீதியாக பண்ணுறேன். நிறைய பேர் இந்த தப்பாக நினைப்பீங்க, இந்த வேறு ஆக்களுக்காக வேணுமென்று ப்ரொமோஷன் பண்ணுறேன்ட்டு. அப்படி இல்லை, நீங்கள் அதுக்காண்டி தப்பாக நினைக்க வேணாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொழும்புலேருந்து நிறைய பேரை விட்டு வருவாங்க தானே. வாரவிலேருந்து பேன் சும்மா தானே இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வார ஆக்களை இவங்க கூப்பிடுவாங்க. யாரும் இருந்தால் இங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க தானே, அவங்களுக்கு வந்து 5,000 எடுப்பாங்க. சில ஆக்களுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து வார ஆக்களுக்கு 8,000 9,000 10,000 எடுப்பாங்க. நீங்கள் கதைச்சி அந்த ரேட்டை பேசுங்க. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். அது வந்து உங்களோட அந்த லக்கேஜை பொறுத்து இருக்குது. நீங்கள் லக்கேஜ் எவ்வளோ கொண்டு வரீங்க, அந்த லக்கேஜ் பரவாயில்ல ஆக்களுக்குரியது. அது நீங்கள் ரேட்டை பேசுங்க. இப்போ இவரை விட உங்களுக்கு குறைய இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு ஆக்களை புக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போகலாம். அது பிரச்சனை இல்லை. இவர் வந்து எங்களுக்கு சேஃப்டி எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒரு ஆள். அப்போ உங்களுக்கு விரும்பினா நீங்கள் அவரோட வரலாம். அது மட்டும் இல்லை, அப்புறம் இலங்கையில் இங்கே சுற்றி பார்க்குறா கூட அவரே உங்களுக்கு எல்லா இடமும் சுற்றி காட்டுவார். வேறு என்ன சொல்ல நினச்சி பார்த்தீங்கன்னா முழுக்க நம்பிக்கையானால் நீங்கள் ஒரு பயப்படவே தேவையில்லை. இவங்க வந்து ஒரு டூரிஸ்ட் கம்பெனின்னு நடத்தி கொண்டிருக்காங்க. கூடுதலாக அந்த ஃபாரினர்ஸ் இருக்காங்க தானே, இவங்ககிட்ட வந்து போகிறதுக்கு நீங்கள் அவங்க வெப்சைட்டோ சரி ஃபேஸ்புக் தளங்களோ சரி பார்த்துக்கொள்ளலாம். இப்படின்னு திரும்பி சொல்கிறேன், இது நான் யாருக்கும் போட்டியாக செய்யலை. இது வந்து முழுக்க நண்பன் ரீதியாக தான் நான் செய்கிறேன். அது உதவின்ற ரீதியாக செஞ்சு கொண்டிருக்கேன். நீங்கள் தப்பாக நினைக்க தேவையில்லை. உங்களுக்கு விரும்பினாக்கள்கிட்ட நீங்கள் போகலாம். இதை நான் யாரையும் தடுக்கலை. சரியா, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, யாரையும் தடுக்கலை. இப்போ நிறைய பேர் கத்தாரிலேருந்து வருவீங்க தானே, அவங்களுக்கு 50 70,000 கொடுத்து வீணாகிறத விட 5,000 10,000 முடிச்சிடலாம். யூரோப் கண்ட்ரிலேருந்து வருவீங்க தானே, அவங்களும் 70 1 லட்சம் கொடுத்து புக் பண்ணுறத விட இங்கேருந்து நீங்கள் லேசாக போயிடலாம். அவ்வளோ மிச்சம். அதுக்குள்ளே நீங்கள் இந்த மற்ற நம்ம ஊர் நாட்டில் கிடக்கிற இடங்களை சுற்றி பார்க்கலாம். அதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன். வேறு யார லேர்னஸையோ சரி அந்த லேர்னஸ் டூரிஸ்ட் இதுகளோ சரி கெடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலை. நீங்கள் யோசிப்பீங்க ஆரம்பிச்சுட்டாண்டாண்டு, அப்படிலாம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு யாருக்காச்சும் உதவும் நினைக்கிறேன். அவங்களோட டீட்டெயில்ஸுக்கு தானே அதெல்லாம் இதுலேயே போடுறேன், போய் பாருங்கள். சரியா, அடுத்தது அந்த கார்டு இந்த இதுலேயே போடுறேன் பாருங்கள். இந்த கார்டுலேயே ஃபோன் நம்பர்லாம் இருக்குது. நீங்கள் இலங்கையை சுற்றி பார்க்கணும் சரி, பட்ஜெட்டில் சுற்றினா சரி, இவங்கள்ட்ட கேளுங்க எவ்வளோ முடியும்னா அவங்களே அந்த அரேஞ்ச் பண்ணிலாம் அவங்களுக்கு பண்ணி தருவாங்க. சரியா, அரேஞ்ச் பண்ணால் பண்ணி தருவாங்க. இதுதான் அந்த கார்டில் இருக்க நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரோ வந்து நம்ம நண்பன் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக உங்களுக்கு கண்ணு முன்னுக்கு வந்து நிற்பார். நீங்கள் அவரோட காட்சி நீங்கள் வந்து சுற்றுறதெல்லாம் சுற்றி கொள்ளுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு ஆட்கள் கூப்பிட போகிறதுக்கு 500 ரூபா டிக்கெட்டுக்கு. அதையும் வழியாக தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. சரியா, அப்புறம் அந்த வீடியோவில் போடலை இந்த வீடியோவில் போடலை அதில் சொல்லக்கூடாது, பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, பாய். அதுலேயும் ஒரு புது பொருளையை மட்டும் கிளப்பிடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிகே ட்ராவல்ஸ் இந்த டூரிசம் வந்து கிடைக்கு. சரியா, பிகே ட்ராவல்ஸோ பிகே டூரிசம் வந்து கிடைக்கு சம்திங். அப்போ அது வந்து எந்த கொம்பனி கிடையாது, எந்த பேரில் இருக்குதா, எந்த கொம்பனி கிடையாது. இவங்க ரொம்ப காலமாக நடத்தி கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ஒரு பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். நல்ல ஆட்கள், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் செஞ்சு தருவாங்க. ஓகே, பார்க்கிங் அதாவது அந்த வெளியில் மாவட்டத்தில் வந்து பேன் பிடிச்சி அந்த இது பிடிச்சி வருவாங்க. அந்த அப்படியான இது பார்க்கிங் பண்ணுற இடம் தான் இது. அடிக்குது வெயிலுக்கு, தாருங்க ஒரே திரும்ப அப்படி அடிக்குது வெயில்.
கொசிஞ்சு போயிட்டு போட்டு மேம்பாலம் மேலே உள்ள ஜெயிக்கும் உள்ளே வரும்போது ஐசி அதில் ஐசி இந்த பாஸ்வேர்ட் வாங்கி செக் பண்ணி தான் விட்றாங்க. முதல் வரும்போது இருந்ததெல்லாம் இல்லை. இப்போ செக்கிங் போராக்கள் அனுப்பி வைக்கிற வழி. நம்ம தொங்கலுக்கு போகணும். வாங்க அங்கே போய் எத்தனை மணிக்கு வசதிக்கு அதுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இல்லைன்ற ஆகணும். பங்காள பக்கம் போகணும். வச்சுக்கடத்தில் அடிப்பாங்க. அதையும் வேறு பார்க்கணும். அதை தான் பெஸ்ட்டுக்கு பார்க்கணும். அதுக்கப்புறம் உள்ளே போகணும். கட்டும் போயில குளிர்றது வெளியே வந்துடுவாங்க. உள்ளே இருந்து நான் இருந்துக்கு தான் மக்களை கூப்பிட்றதுக்கு போகிறேன். உருவத்துக்கு வந்தீங்க யாரையாவது அதோட கூப்பிட்றதுக்கு நானே வந்திருக்கேன் கூப்பிட்டு போகிறதுக்கு. பார்ப்போம் எப்படி போய் அதில் வாரண்டடியா உள்ள வச்சு பார்ப்போம். முன்ன பின் ஆக்களை கூடுதல் பார்த்து வந்து மற்றது ஏதாவது போகிறேன் என்ன செய்ய வெளியேந்து வந்தது மழை படிக்கிறது எடுத்து போகணும். அது வந்து 5-6 வருஷம் அப்படி என்னென்ன தெரியுமா நம்மளுக்கு. நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அப்படி நம்மளை தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ வச்சு நான் ஒன்று எங்கள் ஆளை இந்த துண்டுகளை வச்சு அடிப்பானுகள். பொண்டையும் காணலை. வடத்தான் அடிக்கிறேன். பொண்டையும் காணலை. எங்கள் வடத்துக்கு போகிறேன். இது ஒரு அனுபவம் தான். வசதியாக முடியாதான். 10 மணியோட வெட்டாக போய் இங்கேருந்து அடுத்த பஸ்டாண்டு போய் அதுலேருந்து வெட்டாக போய் தான் அங்கேருந்து நான் வச்சு வரணும். 10 மணி வரைக்கும் க்ளோஸ் ஆகலாம். போயிட்டாங்க. டிக்கெட் எடுத்தாச்சு. உள்ள
உள்ளே போய்த்திரிக்கும் வெளியே வந்திக்கல கடுமை வைக்காது உள்ளே வந்தாச்சு வெயிட்டிங் ஏரியாவில் நம்ம பட்டன் இறக்கி தான் ஃப்ளைட்டில் ஏற்றிக்காது 2 மணி ஆகும் காசு மாற்றி கொள்ளலாம் இல்லை சிம்மு எடுத்துக்கலாம் இந்த சிம் எடுக்கிறது கடும் விலையாக இருக்கும் வழியாக ஏர்போர்ட்டை விட்டு ஒடியே போய் சிம் எடுக்கிறது 4000 ஒரு சிம்முக்கு அதே வழியே போனால் 300 400 அப்படி வர கொஞ்சம் ரொம்ப ஓகேவாக அந்த வாய்ப்பு வரலாம் 10,000 தான் தெரியல வந்து பல வருஷம் நம்மளுக்கு செட்டப்லாம் மாறிக்க நிறைய ஆள் வாரத்துக்கு இப்போ ஃப்ளைட்டில் லேண்ட் ஆகிக்கு இன்னொரு 1/2 மணி நேரமாகவும் வாரத்துக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படி ஆகும் பார்ப்போம் பார்க்க ஒரு நாள் வந்துட்டு பெரிய தான் வந்து அந்நாள் ஒரு இல்லை இப்போ வீட்டை போகிறோம் ஏர்போர்ட்டுக்குள்ளே பஸ்ஸு கிடைக்கல இங்கேருந்து பெட்டாக போய் பெட்டால் வந்து பஸ் மாதிரி போகிறோம்டா அதனால் என்னென்ன வேணும்னு சொல்லியிருக்கோம் கொஞ்சம் குறைய அமௌண்ட்டில் கிடச்சிச்சு 5000 இங்கேருந்து ஊருலேருந்து போகிற கஞ்சி வெளியேருந்து வர சார்ஜ் பண்ணுறாங்க அப்போ வேணும்னு பார்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் தர வாரண்டி பார்ப்போம் நம்ம பிற ஒருத்தவங்க பிரியமாக வந்து அப்புறம் நம்ம ஏற்று போகிறதுக்கு இதுதான் மேன் வந்திக்கு நம்மளுக்கு எல்லா இடத்தையும் கொண்டு போயிடலாண்ணா பெட்டி மட்டக்களை போ கல்முனை கொத்தியில் வராக்கண்ணே நம்பர் அவங்க தானே இது அப்படி ஆக்களுக்கு நம்ம குறைஞ்ச இதில் முடிச்சு செஞ்சு வருவார் அப்படி வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க நம்ம போகிறோம் போகும்போது எல்லாம் அப்டேட் பண்ணுவோம் ஆல்வர் தான் இதெல்லாம் ஹையர் ஒரு இந்த கொழும்பு இந்த கல்முனை கரப்பத்து அப்படி போகிறது தான் இது 4 மணி ஆகும் கொஞ்சம் கிளம்புறது ட்ரெயினில் வந்து நம்ம ஆட்கள் டிக்காக ஏற்றுறது கண்டதுக்காக பின்னர் 4 மணி ஆகும் போகிறதுக்கு 3 மணி ஆட்கள் ஏற்றிட்டு 4 மணி ஆகும் போகிறோம் நான் இதுக்குள்ளே சுற்றி உண்டு ரூமெல்லாம் கொடுக்காங்க சந்திக்கும் கட்டார சவுதி பிளேட்டு பாம்பு வந்து சேர்ந்துருக்கோம் அந்த ரோட்டு தான் இது கட்டார சவுதி பிளேட்டு பாம்பு வந்தீங்கன்னு அந்த ரோட்டு தான் இது கொஞ்சம் மீன் எடுத்து சொன்னாங்க சாப்பாட்டுக்கு எங்கேயோ அடி வட்டிக்கு ஆனால் எந்த இடம் வந்து தெரியுது இல்லை மழைண்டா சின்ன சின்ன மழை இல்லை கடும் மழை நேரம் வந்து 12 மணி ஆகிது 6 மணிக்கு இடத்துல இருந்தேன் குறைஞ்ச செலவில்
இந்த சின்ன பொட்டியில் வரும் இது இந்த பொட்டியில் அதானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். வேற ஒரு வீடியோ சந்திப்போம். பாய். இது வந்து அடுத்தது அந்த யூடியூப் சேனல் இப்போ புதுசாக திறந்தாக்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாக நாங்கள் வந்து வீடியோ எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா காசு அவ்வளோத்துக்கு செலவழிச்சு போய் வீடியோ எடுத்துக்க மாட்டோம். கண்டிப்பாக நாங்கள் எங்கேயாச்சும் ஃபன்னாக போகிற இடத்துல தான் எங்களுக்கு வீடியோவே. அதில் போக 5 வீடியோ எடுத்துருவோம் அப்படி போடுறேன். இப்போ நிறைய பேர் நீங்கள் செலவழிச்சு அதெல்லாம் அந்த அளவுக்கு வேஸ்ட், உங்களுக்கு டைம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்களா ஃப்ரெண்ட்ஸோட சும்மா ட்ராவல் பண்ணுற மாதிரி, அதை எடுத்து வீடியோ போடுங்க. பெரிய ஃபோன் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. சின்ன இதில் நாங்கள்லாம் விவோ சின்ன ஃபோன். நான் வீடியோ எடுக்கும்போது இந்த பழைய வீடியோ பாருங்கள், ஆடும் கிடந்து அதுலேருந்து ஆரம்பித்து தான் இப்போ நான் இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கேன். அப்படி இப்படி வீடியோ போட்டேன். நான் நினச்சிருந்தா ஹெல்ப்பிங் வீடியோ போட்டு எங்கேயெல்லாம் போயிருக்கலாம். நான் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கல. நான் ஆரம்பத்திலே பார்த்துருப்பேன் எனக்கு ஹெல்ப்பிங் வீடியோ எனக்கு போஸ்ட்டாக வந்து நிறையா. நான் வந்து அந்த முகத்தை காட்டி போகிற அதெல்லாம் போடலை. அதுமாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா முகத்தை மறைஞ்சி போட்டு நீங்கள் போடுங்க. சின்னதுலேருந்தே ஆரம்பிங்க. காசு செலவச்சு தூரத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட ஊரே சுற்றி காட்டுங்க, தானாகவே ரீச் ஆகும். இப்போ ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்மில் கூட பார்த்தீங்கன்னா காசெல்லாம் வருது தானே. நீங்கள் அதுலேயும் ஃபேஸ்புக்லேயும் போடலாம், யூடியூப்பில் போடுங்க, ஏர்ன் பண்ணுங்கள். ஆக்கிற கதையெல்லாம் கேட்காதீங்க, சரியா? இதையும் கொஞ்சம் சின்ன அட்வைஸ் தான், பெரிய அட்வைஸ்லாம் எடுக்காதீங்க. நமக்கு அட்வைஸ் பண்ணுற பிடிக்காது, இருந்தும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். என்னதுக்குண்டா நிறைய பேர் நீங்கள் வீணாக ட்ரோன் அது இதுன்னு வாங்குறீங்க. கொஞ்ச காலம் ஒரு 4-5 மாதத்தால் திரும்பி அப்படியே க்ளோஸ் பண்ணுவீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்ட்டு நீங்களே க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்படி இல்லை, டக்குன்னு எல்லாமே டக்குன்னு கிடைக்காது. தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ போடுங்க. நானே முகத்தை காட்ட ஆரம்பித்தது 5000 சப்ஸ்கிரைபர் வரவு தான். இப்போல்லாம் அப்படி இல்லை, எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக முகத்தை காட்டிலாம் வீடியோ போடுறீங்க. அது சந்தோஷம் தானே. நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போடுங்க, தானாகவே எல்லாம் இதாக வரும். மற்ற கதையெல்லாம் கேட்காதீங்க. ஓகே.